வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் ஏசியம் கலீலுர் ரஹ்மான். நாட்டில் தனியொருவருக்கு சொந்தமான பாரிய ஆடை அலங்கார நிலையமாக கருதப்படும் ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் பொரளையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பங்களிப்புடன் நேற்றிரவு இது திறந்து வைக்கப்பட்டது. இது பொரளை டிஎஸ் செனநாயக்க மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆடை அலங்கார உரிமையாளர் பிரத்தி ஜெயவர்தன மற்றும் நீலா ஜெயவர்தன தம்பதிகள் ஜனாதிபதியையும் அவரது பாரியாரையும் வரவேற்றனர். 6 மாடிகளை கொண்ட காட்சிக்கூடம் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. விற்பனை பிரிவு 2,50,000 சதுர அடி விஸ்தீர்ணத்தை கொண்டது. தைத்த ஆடைகள், மின்சார உபகரணங்கள், பாடசாலை உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யக்கூடிய வசதிகள் நுகர்வோருக்கு இங்கு உண்டு. 1992 ஆண்டில் 400 சதுர அடி விஸ்தீர்ணத்தை கொண்ட விற்பனை கூடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் தைத்த ஆடையகம் 1999 ஆண்டில் பம்பலப்பிட்டி RAD மெல் மாவட்டத்தில் புதிய கட்டடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. புதிய ஆடை அலங்கார நிலையம் நேற்றிரவு திறக்கப்பட்டது. 2 தினங்களுக்கு முன்னர் பழைய ஆடை அலங்கார நிலையம் மூடப்பட்ட பின்னர் புதிய ஆடை அலங்கார நிலையம் நேற்றிரவு திறக்கப்பட்டது. புதிய காட்சியறை நாளை முதல் பொதுமக்களுக்காக திறந்திருக்கும். 350 வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய வசதிகளை கொண்டதாக இது அமைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, ஜனாதிபதி அலுவலக பணியகத்தின் தலைமை அதிகாரி காமினி செனரத், அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பண்டாரவளை பூனாகலையில் இடம்பெற்ற பஸ் விபத்திற்கு அதிக வேகம் மற்றும் சாரதியின் கவனீனமான செயற்பாடே காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தினால் 10 பேர் உயிரிழந்ததுடன் 18 பேர் காயங்களுக்குள்ளானார்கள். பண்டாரவளையிலிருந்து பூனாகலை நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் நேற்று மாலை 6:30 அளவில் விபத்திற்குள்ளானது. இந்த பஸ் பாதையை விட்டு விலகி 450 அடி பள்ளத்தில் விழுந்துள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் பஸ்ஸில் 30க்கும் மேற்பட்டோர் பயணித்தனர். காயமடைந்தோர் தியத்திலாம்ப வைத்தியசாலையிலும் பண்டாரவளை மாவட்ட வைத்தியசாலையிலும் பதுளை பெரிய ஆஸ்பத்திரியிலும் அனுமதிக்கப்பட்டனர். பண்டாரவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ගෙදරින් හිටියා. ඊට පස්සේ පොලිස් අධ්‍යක්ෂකව රතින් යාපත් වෙන විදිහට ඊට පස්සේ මම එළියට එලා බලනකොට ගල් රෝලියක් පෙළෙන සයිස් එකක් ඇවුනා. බලනකොට තුවාල වෙලා හිටියා. ඊට පස්සේ තුවාලකාරය ඔක්කොම අපි අරන් පාරට ගන්නලා වාහනයක එවලස ඊට පස්සේ තමයි අපි මරණ මැරිලා හිටිය. பொதுநலவாய ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாட்டுக்காக கொழும்பு நகரத்தில் வீதிகள் மூடப்படுவதால் மக்களின் வாழ்க்கைக்கோ நாளாந்த நடவடிக்கைகளுக்கோ பாதிப்பு ஏற்படாது என்று ஒன்றிணைக்கப்பட்ட நடவடிக்கை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அரசு தலைவர்கள் பயணிக்கும் போது மாத்திரம் குறுகிய கால பகுதிக்கு வீதிகள் மூடப்படும். தாமரை தடாகம், மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்கம், பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம், பத்திரமுள்ள வாட்டர்ஸ் எட்ஜ் ஹோட்டல் என்பவற்றில் நாட்டு தலைவர்களின் மாநாடுகளும் வைபவங்களும் இடம்பெறும். இதற்கு மேலதிகமாக ஹம்பாந்தோட்டை சர்வதேச மாநாட்டு நிலையத்திலும் ஹிக்கடுவையிலும் 2 மாநாடுகள் நடைபெற உள்ளன. இந்த அனைத்து சந்தர்ப்பங்களையும் உள்ளடக்கியவாறு விரிவான பாதுகாப்பு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிணைந்த பாதுகாப்பு சபையின் தலைமை அதிகாரி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய பொதுநலவாய ஒன்றிய மாநாட்டின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அடையாள அட்டைகளை விநியோகிக்கும் குழுவின் தலைவராக செயற்படுவார். වෙනත් ප්‍රදේශවල ගැන සංචාරණයේ සියලුම ස්ථාන හඳුනාගෙන ඒ 40,000ක් පමණ බඩපේ සංඛ්‍යාවක් යොදවලා අපි ආරක්ෂා වැඩපිළිවෙළ යොදවලා තියෙනවා. ඉතින් හැම රාජ්‍ය නායකයන්ටම අපි දීලා තියෙනවා ත්‍රිවිධ හමුදාවට නිලධාරියෙක් පුද්ගලික ආරක්ෂක කටයුතු සඳහා අවුරුද්දක හැම වෙලාවෙම ගමන් කිරීම සඳහා ඊට අමතරව පොලිසිය මගින් සමීප ආරක්ෂාවන් කිරීමේ කටයුතු කරනවා. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு முன்னோடியாக காலி கோட்டையும் நகரமும் நவீனமயப்படுத்தப்படும். பல நிர்மாண பணிகள் பூர்த்தியடைந்துள்ளன. இதற்கான செலவு 4 கோடி ரூபாவாகும். காலி நகரின் நவீனமயப்படுத்தலுக்கு விசேட திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பழைய தபால் நிலையம், கச்சேரி கட்டடம், ஒல்லாந்தர் தேவாலயம், தொல்பொருள் கட்டடம் ஆகியவை பழைய திட்டத்துக்கேற்ப நவீனமயப்படுத்தப்படும். தென் மாகாண ஆளுநர் குமாரி பாலசூரிய, காலி மேயர் கெலும் செனவிரத்னா ஆகியோர் இந்த நிர்மாண பணிகளை பார்வையிட்டனர். இந்நாட்களில் தென் மாகாணத்துக்கு ஏராளமான உல்லாச பிரயாணிகள் வருகை தருவதாக எமது நிருபர் தெரிவித்துள்ளார்.
புலப்பனை புல்கையங்கொட ஸ்ரீ எலன்மத்தினியா ராம விகாரையில் கட்டின வழிபாடு இன்று அதிகாலை இடம்பெற்றது. நேற்று முழு இரவும் தர்ம போதனை இடம்பெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அவரின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ, அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். விகாரையில் இம்முறை கட்டின பூஜை வழிபாடு ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்பட்டது. கட்டின பிரகர, இளைஞர் விவகாரம் மற்றும் ஆற்றல் அபிவிருத்தி அமைச்சிற்கு அருகாமையில் ஆரம்பமானது. இன்று காலை இடம்பெற்ற சில் தான நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட பிக்குமார் கலந்து கொண்டனர். இதில் ஜனாதிபதியும் கலந்து கொண்டார். விகாராதிபதி சங்கைக்குரிய துலாவல மேதாலங்கார நாயக்க தேரின் அனுசாசனைக்கமைய பிங்கம நிகழ்வு இடம்பெற்றது. சங்கைக்குரிய உடுவே தம்மாலோக தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் இதில் கலந்து கொண்டனர். இதேவேளை சிவுரு வழிபாட்டிற்காக சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் செல்ல உள்ள பிக்குமார்களுக்கு ஜனாதிபதியினால் நேற்று விமான சீட்டுகள் வழங்கப்பட்டன. ஜனாதிபதியின் பிறந்த தினம், பதவியேற்பு மற்றும் பொதுநலவாய ஒன்றிய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு நல்லாசி வேண்டி சிவுரு வழிபாட்டு பிங்கம நிகழ்வு நடைபெற்றது. சிங்கப்பூரில் மகா கருணா அமைப்பும் லங்காராம விகாரையும் மலேசிய இளைஞர் அமைப்பும் இதற்கு அனுசரணை வழங்கியுள்ளன. சமூக சேவைகள் பிரதி அமைச்சர் சந்திரஸ்ரீ சூரியராஜி, ஜனாதிபதியின் பணியக சபை தலைமை அதிகாரி காமினி செனரத் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். பொதுநலவாய ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாடு நடைபெறவும் காலப்பகுதியில் விசேட போக்குவரத்து வாகன திட்டம் முன்னெடுக்கப்படும். அரசு தலைவர்கள் பயணிக்கும் வீதிகள் அதற்கு முன்னதாக அரை மணித்தியாலத்துக்கு முன்னதாக வீதிகள் மூடப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு சிரமங்கள் ஏற்படாத வகையில் இது முன்னெடுக்கப்படும் என்று சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனாநாயக்க இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். மாநாட்டுக்கு வருகை தரும் அரசு தலைவர்களுக்கு ஹில்டன், கிங்ஸ்பர்க், சினமன் லேக், தாஜ் சமுத்ரா ஹோட்டல் ஆகியவற்றில் தங்குமிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக நாட்டிற்கு வருகை தர உள்ளனர். எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரையில் வருகை தரும் அரசு தலைவர்கள் கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் புதிய கல்லணி பாலத்தின் ஊடாக பேஸ்லைன் மாவத்தை பொரளை டிஎஸ் சந்தி வரை வந்து பௌத்தாலோக மாவத்தை கொள்ளுப்பிட்டி சந்தி காலிமுக சுற்றுவட்டம் ஊடாக தங்குமிட இடத்தை வந்தடைவர். மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொள்ளும் இளவரசர் சார்ல்ஸ் பயணிக்கும் வீதி பொரளை டிஎஸ் சேனநாயக்க சந்தியில் தெற்கு பாதையில் பயணித்து ரோஸ்மி பிளேஸ் உள்ள ட்ரீம் ரகல் ஹோட்டல் வரையில் வீதியாகும். அரசு தலைவர்கள் மாநாடு 15ஆம், 16ஆம், 17ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ளது. இத்தினங்களில் சம்பந்தப்பட்ட தங்குமிடங்களில் இருந்து தாமரை தடாகம், பண்டாநாயக்க மாநாட்டு மண்டபம், பத்திரமுள்ள வாட்டர்ஸ் எட்ஜ் ஹோட்டல் வரையில் இவர்கள் பயணிப்பர். கொம்பனி தெரு சுற்றுவட்டம், பழைய பாராளுமன்ற சுற்றுவட்டம் ஊடாக கொள்ளுப்பிட்டி சந்தி, லிபர்டி சுற்றுவட்டம் ஊடாக தாமரை தடாகம் மாவத்தைக்கு வருகை தருவர். பண்டாநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்துக்கு செல்வதற்காக சுதந்திர மாவத்தை ஊடாக பௌத்தாலோக மாவத்தையை பயன்படுத்துவார்கள். வாட்டர்ஸ் எட்ஜ் ஹோட்டலுக்கு பயணிக்கும் போது பாராளுமன்ற வீதியை பயன்படுத்துவர். அரசு தலைவர்கள் வருகை தரும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும். இந்த சந்தர்ப்பங்களில் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். ஊடக மற்றும் தகவல் துறை அமைச்சின் செயலாளர் கலாநிதி சரித்த ஹேரத், தகவல் துறை பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் ஆரியரத்ன துகல, வாகன போக்குவரத்து பிரதி போலீஸ் மாதிபர் அமரசிறை சேனாரத்ன, போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன உள்ளிட்ட பலர் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். பொது மன்னிப்பு காலம் முடிவடைந்த பின்னரும் சவுதி அரேபியாவிலிருந்து நாடு திரும்ப முடியாமல் இருப்பவர்களை அந்நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய திருப்பி அழைப்பதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் ஊக்குவிப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது.
சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கையர்கள் நாடு திரும்புவதற்கான பொது மன்னிப்பு காலம் கடந்த 3ஆம் திகதியுடன் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் அந்நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 16,000 இலங்கையர்களில் 15,000 பேர் பொது மன்னிப்பு காலத்துக்குள் இலங்கை தூதரகம் மற்றும் கன்சியுலர் அலுவலகங்களில் சரணடைந்துள்ளனர். இவர்களில் 12,000 பேர் சவுதி அரேபிய போலீசாரின் அனுமதியுடன் இலங்கை வந்துள்ளனர். பொது மன்னிப்பு காலத்துக்கு பின்னரும் சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் 30 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை அல்லது 2 வருட சிறை தண்டனையை அல்லது இவ்விரண்டு தண்டனையையும் சந்திக்க நேரிடும். எவ்வாறாயினும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்று பாரிய தண்டனைகளிலிருந்து இவர்களை விடுவிப்பது குறித்து இலங்கை அரசாங்கம் சவுதி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் பேச்சாளர் மங்கள ரந்தனிய நேற்று அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையில் மின்னல் தாக்கத்தினால் இதுவரை 18 பேர் இறந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடையிடையே இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கடந்த 2 தினங்களில் மாத்திரம் மின்னல் தாக்கி 3 பேர் இறந்துள்ளனர். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடத்தின் முதல் 10 மாத காலத்தில் 51 பேர் இறந்துள்ளனர். டிசம்பர் மாத ஆரம்ப பகுதி வரை இடைக்கால பருவப்பெயர்ச்சி மழை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடி மின்னல் தாக்கம் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்கும்படியும் திணைக்களம் கேட்டுள்ளது. அக்கரைப்பற்று மாவட்ட நீதிமன்றத்துக்கான புதிய கட்டட தொகுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் இந்த கட்டட தொகுதியை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம், மாகாண அமைச்சர் எம்.ஐ. மன்சூர், மாகாண சபை உறுப்பினர்களான ஏ.எல். நசீர், ஏ.எல். தவம், அக்கரைப்பற்று மாவட்ட நீதிவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் அமைப்பின் தலைவர் எஸ்.எல்.ஏ. ரஷீத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். This is the second time to come here. மட்டக்களப்பு ஏறாவூர் அல் அஸ்ஹர் பெண்கள் உயர்தர பாடசாலையின் ஆராதனை மண்டப திறப்பு விழா அண்மையில் இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் ஏ.எம்.ஏ. ஜுனை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதி அமைச்சர் எம்.எல்.ஏ. ஹிஸ்புல்லா, கிழக்கு மாகாண சபை பிரதி தவிசாளர் எம்.எஸ். சுபைர், வலய கல்வி பணிப்பாளர் ஏ.எம். அஹமட் லப்பை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொது பரீட்சைகளில் திறமை சித்தி பெற்ற மாணவர்களுக்கும் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டதோடு பாடசாலைக்கு புகைப்பட இயந்திரமும் கையளிக்கப்பட்டது. திருகோணமலை தீநேரி வாய்க்காலில் பாதுகாப்பு சுவரை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அடிக்கல்லை பாராளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தௌஃபிக் நாட்டி வைத்தார். இத்திட்டத்துக்கென 24 லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. இந்த வாய்க்காலில் பாதுகாப்பு சுவர் இல்லாததால் வருடாவருடம் சுமார் 500 ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பாசிக்குடா கடற்கரை சிரமதான அடிப்படையில் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேற்கொண்ட இந்த வேலை திட்டத்தில் கரையோரம் பேணல் மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள், கல்குடா ராணுவ முகாம் படையினர், கல்குடா போலீஸ் நிலைய அதிகாரிகள், பாசிக்குடா வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகள், பாசிக்குடா பிரதேச சபை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தில் இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொடுப்பதற்கான முதலாவது விளக்கமூட்டல் நிகழ்ச்சி திட்டம் மட்டக்களப்பு சர்வோதய கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சகல பிரதேச செயலக பிரிவுகளிலும் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படும். வாகரை பிரதேச செயலக பிரிவில் முதற்கட்டமாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்காக இலத்திரனியல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த அடையாள அட்டையை புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கும் முன்பு பெற்றுக் கொண்டவர்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஆட்பதிவு திணைக்கள பணிப்பாளர் ஆர்.எம்.எஸ். சரத்குமார் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆட்பதிவு பிரதி ஆணையாளர் எஸ். கிரிதரன்,
ஆட்பதிவு திணைக்கள நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் ஜானக அமரசிங்க உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். முதிர்ச்சிமிக்க அரசியல்வாதியான மறைந்த டி.ஏ. ராஜபக்சவின் 46வது நினைவு தினம் நாளை இடம்பெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் தங்கல்லையில் நாளை நடைபெறவுள்ளன. தங்கல்லை நகரில் அமைக்கப்பட்டுள்ள டி.ஏ. ராஜபக்சவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஒன்று நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. காலை 10 மணிக்கு தங்கல்லை நகரசபை மண்டபத்தில் நிகழ்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டி.ஏ. ராஜபக்ச ஞாபகார்த்த கல்வி கலாசார சமூக சேவை அமைப்பு இதனை ஏற்பாடு செய்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 200 மாணவர்களுக்கு டி.ஏ. ராஜபக்ச அமைப்பினால் சிசுர புலமை பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் உள்ளக வீதிக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் A.L.M. நசீர் இந்த பணியை ஆரம்பித்து வைத்தார். வைத்தியசாலையின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளி விழா நிகழ்வுகள் எமது வைத்தியசாலையின் அபிவிருத்தியை நோக்கி ஒன்றிணைவோம் என்ற தொனிப்பொருளில் வைபவ ரீதியாக இடம்பெற்றது. இதற்கு இணைவாக கண் சிகிச்சை பிரிவும் தாய்ப்பாலூட்டல் முகாமைத்துவ நிலையமும் திறந்து வைக்கப்பட்டன. விழாவை முன்னிட்டு நடைபவனியும் இடம்பெற்றது. இந்நிகழ்வுகளில் கண் வைத்திய நிபுணர் டாக்டர் MAA ரிஷாத் உள்ளிட்ட வைத்தியர்கள், தாதி உத்தியோகத்தர்கள், வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால செயற்பாடுகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள தலைமைத்துவ சபையில் இருந்து சஜித் பிரேமதாச விலகியுள்ளார். 3 கட்டங்களாக சந்தித்த கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, கரு ஜெயசூரிய, சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் தலைமைத்துவ சபை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய பின் அந்த யோசனை நேற்று செயற்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. செயற்குழு ஸ்ரீகோத்த தலைமையகத்தில் நேற்று கூடியது. 9 பேர் தலைமைத்துவ சபைக்கு பெயரிடப்பட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய இதற்கு தலைமை தாங்குகின்றார். சஜித் பிரேமதாச, ரவி கருணாநாயக்க, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், ஊடக பிரிவின் தலைவர் லக்ஷ்மண் கிரியல்ல, ருவன் விஜயவர்தன, தலதா துகோர்லா ஆகியோர் ஏனைய உறுப்பினர்களாவர். மகா சங்கத்தினரும் பல்வேறு தரப்பினரும் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க தலைமைத்துவ சபையை நியமிக்க ரணில் விக்ரமசிங்க இணங்கியிருந்தார். ரணில் விக்ரமசிங்க கட்சியின் தேசிய தலைவராக செயற்படுவார். தலைமைத்துவ சபையில் அமர்வதை தான் நிராகரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தலைமைத்துவ சபைக்கு கட்சியுடன் சம்பந்தப்பட்ட மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதம் கிடைத்ததாக இன்று காலை ஸ்ரீகோத்த தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பின் போது கரு ஜெயசூரிய தெரிவித்தார். ஜப்பான் அரசாங்கத்தால் யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து மதிப்பீடு செய்வதற்காக ஜப்பான் தூதரக அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த இக்குழுவினர் யாழ் அரசு அதிபர் சுந்தரம் அருமைநாயகத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த கலந்துரையாடலின் போது ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் குறித்தும் ஆராய்ந்துள்ளனர். இலங்கை சாரணர் சங்கத்தின் அக்கறை பெற்று கல்முனை சாரணர் சங்கம் ஏற்பாடு செய்த பெண் சாரணிய குழுக்களுக்கான ஒருநாள் பயிற்சி செயலமர்வு அண்மையில் கல்முனை YMCA மண்டபத்தில் நடைபெற்றது. இச்செயலமர்வில் பல முக்கிய கல்வி உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மருதமுனை சம்ஸ் மத்திய கல்லூரி மாணவன் MJ அஹாஸ், கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை மாணவன் MS முகமது சிராஜ் ஆகிய இருவரும் இச்செயலமர்வில் நினைவு சின்னம் பொறிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இது தவிர கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் ULM ஹாசிம், முன்னாள் மாவட்ட சாரண ஆணையாளர் MIM முஸ்தபா ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர். ஹட்டன் தனியார் பஸ் நிலையத்தில் அதிக துர்நாற்றம் வீசுவதால் பிரயாணிகள் அசௌகரியத்திற்குள்ளாகியுள்ளனர். இங்கு குப்பை கூளங்கள் சேர்க்கப்படுவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஹட்டன் டிகோயா நகரசபை மரங்களையும் புட்களையும் வெட்டி பஸ் நிலையத்திற்கு அருகில் குவித்துள்ளது. பல நாட்களாக பெய்யும் கடும் மழை காரணமாக குப்பையிலிருந்து அதிக துர்நாற்றம் வீசுகின்றது. ஹட்டன் நகரிலும் பல இடங்களில் குப்பை கூளங்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இதனால் பிரயாணிகளுக்கு அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதாக எமது நிருபர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சர் இயன் பொத்தமின் சமூக சேவைக்கான நடைபவனியின் 5ஆம் நாள் இன்றாகும். கொழும்பு நகரத்தில் நடைபெற்ற நடைபவனிக்கு மக்களின் பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது.
சர் இயன் பொத்தமினின் தலைமையில் கொழும்பு கிங்ஸ்பெரி ஹோட்டலுக்கு அருகாமையில் நடைபவனி ஆரம்பமானது. இது காலிமுகத்திடல், கங்காராம சுதந்திர சதுக்கம், ராஜகிரிய ஊடாக சென்று ஆர் பிரேமதாச விளையாட்டு மைதானத்தில் நிறைவடைந்தது. ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்டீவோ, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ரகர் விளையாட்டு வீரர் மோர்னிங் டி பிளேசிஸ் ஆகியோர் விசேட அதிதிகளாக இதில் கலந்து கொண்டனர். அமைச்சர் டலஸ் அழகப்பெருமா ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டார். நடைபவனி 6வது தினமாக ஹம்பாந்தோட்டையில் நாளை ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.